Okay, good evening, guys. Yes, welcome to this one. Okay, right. So, all settled down now. Comfortable தானே ஸ்டார்ட் பண்ணிடலாமா செஷனை? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எதுவும் கிளாரிஃபிகேஷன்ஸ் எனி அதர் இஷ்யூஸ்? ஆல் ஓகே தானே எல்லாம்? சூப்பர், ரைட். சரி, ஓகேடா. ஸோ டுடேஸ் அஜந்தா என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜேசான். ஸோ விச் இஸ் ஜாவா ஸ்கிரிப்டை வந்து ஒரு ஜேசான் ஃபைல் நிறைய இடத்துல சொல்லுவாங்க. இப்போ எப்படி நம்ம HTML ஃபைல்னு சொல்லுவோமோ அதே மாதிரி ஜேசான் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த ஜேசான் ஃபைல் அப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து ஜேசான் படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பேக் எண்டு தான். ஏன்னா ஒரு இதை எடுத்தாலும் பேக் எண்ட் சொல்லிட்டு போயிடாரு அப்படின்லாம் இல்லை. பட் இது ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறது ஃப்ரண்ட் எண்ட் ப்ளஸ் பேக் எண்ட் ரெண்டுத்துக்கும் காமனாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு சில படிக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் பேக் எண்டுக்கு தான் சூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். அண்ட் தென் நேற்று யாரோ ரெக்கார்டிங் கேட்டிங்களோ, இப்போதான் ஞாபகம் வருது. செஷன் ஆன் பண்ணும்போது தர்ஷனா கேட்டீங்க, சாரி. ஓகேடா, முடிஞ்சா குரூப்ல கூட ரிமெம்பர் பண்ணிருங்க. என்ன எனக்கு இது வரலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகேடா. சரி, இப்போ இந்த பேக் எண்ட்ல வந்துட்டு ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்க மெசேஜா சொல்லி ஆகணும். ஓகேவா? அப்போ இப்போ நம்ம எப்படி ரியாக்ட்ல வந்துட்டு இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் அண்ட் இண்டெக்ஸ் டாட் HTML ரியாக்ட்குள்ள ரெண்டையுமே நம்ம வச்சு எழுதுறோம், கரெக்டா? அந்த மாதிரி பேக் எண்டுக்குள்ள ஜாவா ஸ்கிரிப்டை எழுதும் போது ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு தான் எழுதுவீங்க. பட் ஒரு சில மெசேஜஸ் எழுதும் போது அதை எப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஜேசான் ஃபைல் சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்டே இன்னொரு பாகமா டிஃபரன்ஷியேட் காமிக்கிற மாதிரி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ வந்து பைத்தான் படிச்சிருக்கீங்க. ஓகேவா? சும்மா எக்ஸாம்பிளுக்கு பைத்தான் நல்லா படிச்சிருக்கீங்க. பைத்தான்குள்ள சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது எழுத போறீங்க. சும்மா நான் வந்து அஃபிஷியலா அப்படி இருக்குன்னு மாதிரி சொல்ல வரல, ஒரு இமேஜினேஷன். ஓகேவா? பைத்தான்குள்ள சி எழுதுறீங்க. ஓகேவா? சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுறீங்க. எழுதும் போதே சில வந்துட்டு ரெண்டு டைப்பா எழுதுறீங்க. இது வந்து நார்மலா சின்டாக்ஸ் வச்சு எழுதுற சி ப்ரோக்ராமிங். இன்னொன்று வந்துட்டு ஒரு டம்மி ப்ரோக்ராம், லைக் அதுக்கு ரிலேட்டா வச்சு சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு. ஆனா நீ ரெண்டையுமே எதுல எழுத போற? பைத்தான்குள்ள தான் எழுத போற. ஸோ அந்த கான்செப்ட் மாதிரி தான் ரெண்டையுமே நீ வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் எழுதுவ. ஆனா என்ன கோட் எழுதுவேன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான் எழுதுவேன். ஜாவா ஸ்கிரிப்டே டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு சின்ன வார்த்தை தான் அந்த ஜேசன். ஓகேவா? இப்போதைக்கு இவ்வளோ என்ன வச்சுக்கோங்க. போக போக ஸ்லைட்ஸ் ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது எதுக்கு இது அப்படிங்கிற மெத்தாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். வாட் இஸ் JSON? Which is a format for storing and transporting the data. ஓகேவா? ஸ்டோர் பண்ணுறதுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இங்கே வச்சுக்கோ, இல்லைன்னா இதை எடுத்துகிட்டு போய் அங்கே யார்ட்டையா கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்கிறோம்ல, ஜாவா ஸ்கிரிப்ட் தான், எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஆனால் ஒரு சில தேவைப்பட நேரத்துக்கு அதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுவாங்க. ஏன் அப்படி தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க? ஒன்றாவே எழுத வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், நம்ம பேக்கெண்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சு ஆகணும். ஓகேவா? இங்க இருந்து அங்க போகுது, அங்க இருந்து இங்க வருது, அந்த பேக்கெண்டோட ப்ராசஸை டிஃபரன்ஷியேட் பண்ணியே காமிக்கும். அதனாலதான் அதை செய்வாங்க. ஓகேவா? ஸோ JSON is often used when data is sent from a server to a web page. ஸோ புரியுதா? JSON மேக்ஸிமம் யூஸ் ஆகிற இடம் எங்க? sent from a server to the web page. ஸோ சர்வருக்கு போய், which is சர்வர் யார்? API கால். அவங்க எடுத்துட்டு போய் டேட்டா பேஸ்ல கொடுத்துட்டு டேட்டா பேஸ் திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது வெப் பேஜுக்கு வரும். நம்ம எப்படி ஒரு யூடியூப்ல பாட்டை கேட்டுட்டு அந்த பாட்டை திரும்ப நம்மளுக்கு வருது பத்தியா, நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோன்னே ரெஸ்பாண்ட் பண்ணுறதுல, அந்த ரெஸ்பாண்ட் யார் மூலியமா வருவாங்க? ஜேசான்ங்கிற ஒருத்தர் மூலியமா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்றுலாம் நம்ம எரர் ஹேண்ட்லிங் வச்சு நிறைய எரர் வரும், அந்த எரர் வரும், இந்த எரர் வரும், அப்படி இப்படின்னு பிளான்னு பார்த்தோம். அந்த எரர் மெசேஜே நீ வந்துட்டு ஒரு பையில, நம்ம எப்படி ஒரு கட்டப்பைங்கிற ஒரு பையை தூக்கிட்டு கேரி பண்ணுவோமோ, அந்த மாதிரி ஜேசாங்கிற ஒரு பையக்குள்ள அந்த எரரை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? ரைட். So what is JSON? Which stands for JavaScript Object Notation. ஓகேவா? நோட்டேஷன்ங்கிறது மேக்ஸிமம் ஒரு கம்ப்ரஸ்டான நோட்டிஃபிகேஷன் அது ரிலேட்டடாக வரக்கூடியதான். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நீ ஒரு கேரி பண்ணி எடுத்துட்டு வர்றது தான், ரைட்டா? அண்ட் தென் JSON இஸ் அ லைட் வெயிட் டேட்டா இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். ஓகேவா? இது வந்து ஏன் லைட் வெயிட்னு சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் கோட்ல. ஓகேவா? எங்கேயாவது அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டா? அண்ட் தென் இட் இஸ் லாங்குவேஜ் இண்டிபெண்டன்ட் அண்ட் இஸ் செல்ஃப் டிஸ்கிரைபிங் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீ இதை பார்க்கும்போது புதுசான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ இல்லை புதுசான சின்டெக்ஸோ புதுசா இருக்குமோ அப்படின்னு கேட்டாலும் இல்லை. ஒரு செல்ஃப்
ஸ்கிரிப்டிங்காக தான் இருக்கும். லைக் உன்னால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உனக்குள்ள நீ பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னன்னா, like XML, it is one of the ways of formatting the data, such as format of data is used by web application to communicate with each other. ஸோ எக்ஸ்எம்எல் வந்து நம்ம அதெல்லாம் பார்த்தது இல்லை, பட் இருந்தாலும் லைட்டாக சும்மா அது என்னங்கிற மாதிரி சொல்கிறேன். நம்மளுக்குள்ளே பேசிக்கிறதுன்னு நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக. நம்மளுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது நான் ஒரு வெப் ஆப் பண்ணுறேன் சரியா, ஏதோ ஒரு வெப்சைட் மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறேன். சரி, உன்கிட்ட வந்துட்டு கொடுக்கேன், ஒன்றுமே சொல்லாமல் உன்ட்டு வந்து கொடுக்கேன். நீ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணனா என்ன பார்ப்பேன்? ஒரு சைன்இன் மாதிரி வச்சுருப்பேன், ரிஜிஸ்டர் பண்ண. சரி ஓகே, ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், பாஸ்வேர்டு வச்சுட்டேன், உள்ளே போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு காசு கட்டணும், அந்த மாதிரிலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் உனக்கு கொடுக்குறேன், நீ எல்லாமே கட்டுறேன். ஓகேவா? ரைட். இப்போ நீ பேமெண்ட் பண்ணும்போது பார்த்த அப்படின்னா ஆப்பை விட்டு வெளியே தான் போகும். நெட்ஃப்ளிக்ஸில் போய் பேமெண்ட் பண்ணுற அப்படின்னா நீ ஜிபேயோ இல்லை கார்டோ ஏதோ யூஸ் பண்ணுற அப்படின்னா அது வெளியே போகும். ஜிபேனா ஜிபே ஆப்குள்ளே போய் அதை கனெக்ட் பண்ணுவோம். ஜிபேக்கும் நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் கனெக்ட் பண்ணி நம்ம இங்கே அனுப்புகிற காசு நெட்ஃப்ளிக்ஸோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது ஒரு ப்ராசஸ் டைப். ஓகேவா? ஓகே. இப்போ உனக்கு வந்துட்டு நீ திரும்ப லாகின் பண்ணுற நெட்ஃப்ளிக்ஸில், லாகின் பண்ணும்போது உன் பாஸ்வேர்டை தப்பாக போட, அப்போ நான் ஒரு எரர் மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். லைக் யுவர் பாஸ்வேர்ட் இஸ் ராங். இல்லை நீ உன்னோட இமெயிலே தப்பாக போட்டேன்னா யுவர் இமெயில் இஸ் ராங் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இன்ஸ்டாகிராம்லலாம் தப்பாக தான் லாகின் பண்ணனா யுவர் பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட், யுவர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சும்மா அந்த ரெட் கலரில் மெசேஜ். அந்த மாதிரி மெசேஜை நீயும் உன்னோட வெப் ஆப், நீயும் உன்னோட வெப்பும் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ கம்யூனிகேட் பண்ணும்போது அது உன்கிட்ட வந்து ரிப்ளை பண்ணுது கரெக்டா. அந்த ரிப்ளை ஆக மெசேஜை வந்து யார் மூலியமா சென்ட் பண்ணுவாங்கன்னா இந்த ஜேசான்ங்கிற கட்டப்பை மூலியமா அனுப்பி இந்த மெசேஜ் அனுப்பு. எப்போ இவன் தப்பா ஏதாவது மிஸ்டேக் பண்ணான் அப்படின்னா. ஓகேவா? அப்போ நான் எழுதுவேன் பத்தியா, இப்போ உனக்கும் வெப்புக்கும் கம்யூனிகேட் ஆகுது. இன்னொரு பாயிண்ட், நான் கோட் எழுதி தானே உனக்கு கொடுத்தேன், லைக் இப்படி ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி கொடுத்தேன், வெப் ஆப்பா. அப்போ நான் கிரியேட் பண்ணும்போது எனக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணி தான் அந்த விஷயத்த கிரியேட் பண்ணுவேன். அப்போ அது கிரியேட் பண்றதுக்கும் யாரை தான் யூஸ் பண்ணுவேன்? ஜேசான் தான். ஓகேவா? ரைட். The fact that whenever we declare a variable and assign a value to it, it's not the variable that holds the value, but rather that the variable just holds an address in the memory where the initialized value is stored. ஸோ வந்துட்டு இது ஒரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணலாமா? நான் தான் கட்டப்பைன்னு சொன்னோம்ல, நம்ம வந்து வேரியபிளையும் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். A = 12 அப்படின்னா அப்போது A assigns 12, 12 assigns A அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்போம். அப்போ அதுவும் ஒரு கட்டப்பை மாதிரி தானே ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டால் இல்லை, அது வேற டைப், இது வேற டைப். ஸோ இது நீங்கள் வேரியபிள் மாதிரி ஸ்டோர் பண்ணக்கூடாது, அது சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னதான் ஸ்டோர் ஆகும், என்னதான் பிளேஸ் ஆகும் அப்படின்னா, நீ வந்துட்டு ஒரு மெமரி மாதிரி, அதாவது ரிமெம்பர் பண்ணக்கூடிய விஷயம், அப்படி ஏதாவது மெமரியா ஸ்டோர் பண்ண அப்படின்னா அது ஸ்டோர் ஆகி இருந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அப்படி என்னதான் இருக்கு கோட்ல அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் தான் புரியும். இப்போதைக்கு சும்மா ஒரு கற்பனையா நினைச்சுக்கோங்க. தென் நோட் தட். ஆனா நான் கம்யூனிகேட் பண்றதுன்னு சொன்னோம்னா அது கற்பனையா நினைச்சிட்டாங்க, இட்ஸ் ரியல். ஓகேவா? The JSON syntax is derived from JavaScript object notation syntax, but the JSON format is text only. Code for reading and generating JSON data can be written in any programming language. புரியுதா? It's a format of text only. இது வந்து ஒரு டெக்ஸ்ட் தான், இது வித்தியாசமான ஏதோ ஒரு லூப்பிங் மெத்தடோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அண்ட் கோட் எதுக்கு இந்த கோட் யூஸ் பண்ணுவாங்க? ஜஸ்ட் ரீடிங் அண்ட் ஜென்ரேட்டிங். ஓகேவா? ஜஸ்ட் உன் கண்ணுக்கு வந்து ரீட் பண்ணும். எப்போ ஆமாம், இப்போ நீ மெயில் ஐடியோ ஏதோ பாஸ்வேர்டோ தப்பா போட்ட அப்படின்னா நீ அதை என்ன பண்ணுவ? ஒரு ரெட் கலர்ல ஒரு மெசேஜ் வரும், அந்த மெசேஜை ரீட் தான் பண்ற, அதை உன்னால எதுவும் மாற்ற முடியுமா? இல்லை. அப்போ அது சிம்பிளா ஒரு ரீடிங் மட்டும்தான். அண்ட் ஜெனரேட்டிங் ஜேசான் டேட்டா. ஒரு சில இதை வச்சு நம்ம இந்த அறையெல்லாம் கால் பண்ணி அதோட லிஸ்ட்டை மாற்றுவோம் தெரியுமா? லைக் அறையில் உள்ள வேல்யூலாம் எடுத்து பிரிண்ட் பண்ணுவோம்ல, அந்த வேல்யூக்கு அறையா போடுறதுக்கும் இந்த ஜேசானும் போடுவாங்க ஒரு சில பேர். அண்ட் இந்த ஜேசான் பைல எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? மேக்ஸிமம் பேக்கெண்ட் தான், அதை தாண்டி வேற எங்கேயும் வராது, பட் பேக்கெண்ட்ல யூஸ் பண்ணலாம். பைத்தான், டிஜாகோ அந்த கான்செப்ட் வரும்போது அங்கேயும் ஒரு சில இடங்கள்ல ஜேசான் வருவாங்கன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். ஜேசான்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கெஸ் இருக்கா? ஒரு ஃபார்மேட்டை சின்னதா ஒரு சின்ன கோடிங் தான் இது ஒரு கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா புதுசா? ரைட், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். இது எக்ஸாம்பிள் வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்க. ஓகே. அப்போ
அப்போ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஹியூமன் ரீடபிள் அண்ட் ரைட்டபிள் தான். தெரியும், டெக்ஸ்ட் மெசேஜ்னாலே நம்ம ரீட் பண்ணிடும். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. ஏன்னா அதுக்கு சின்டாக்ஸ்னு ஒன்று கிடையாது. ரொம்ப பெரிய சின்டாக்ஸ் வச்சுக்கிட்டு இப்போ உன்ட்ட வந்துட்டு டூ வைலோட சின்டாக்ஸ் சொல்லு அப்படின்னா நீ கொஞ்சம் ஒரு 2.5 செகண்டாவது யோசிப்பேன். ஓகே இது இங்கே தான் வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நீ சொல்லுவேன் கரெக்டா. ஆனால் இதே இது ஒரு வார்த்தையை காமிச்சிட்டு இது ஏயா பியா சியான்னு கேட்டால் பார்த்தோன்னே சொல்லிடுவேன் இது ஏ இது பி அதே மாதிரி. ஸோ ஒரு ஹியூமன் ரீடபிள் தான். ஓகேவா. ஸோ இது நல்ல ஞாபகம். ஜேசான் வந்து ஏதோ சின்டெக்ஸோ ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு டைப்போ அப்படிங்கிற மாதிரியே பார்த்துடக்கூடாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் லைட் வெயிட் text based data interchange format, which means it's similar to read and write when compared to XML. ஸோ எக்ஸாம்பிள் வச்சு ஒரு கம்பேர் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸாம்பிள்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ அதனால சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் பேஸ்ட் டேட்டா இன்டர்சேஞ்ச் தான். ஒரு டெக்ஸ்ட்டை நீ வந்து ஒரு ஃபைலுக்குள்ள லைக் ஒரு பட்டர் பை மாதிரி போட்டு அனுப்புகிறேன். And it is widely used as data storage and communication format on the web. ஸோ கம்யூனிகேஷன் ஃபார்மேட் புரியுதா. நீயும் உன்னோட வெப்பும் பேசிக்கக்கூடிய கம்யூனிகேஷனை வளர்க்குறது அண்ட் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறது யார், ஜேசான் தான். I thought it's derived from a subset of JavaScript. It is language independent. That's the code for generating and processing JSON data can be written in any other programming. ஸோ இது வந்து இண்டிபெண்டாக இருக்கிறனால எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஆனால் நான் இதுவரை பைத்தான் சைடில் தான் 1-2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கேன். அதை தான் தாண்டி நான் எங்கேயும் பார்த்ததில்லை. மேபி நீங்கள் ஃபியூச்சரில் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரைட்டா. நெக்ஸ்ட் ஸ்லைட். So which is example. An array of 3 employee records. ஓகேவா. எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா சரி, இங்கே வந்து எம்ப்ளாயீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற மெம்பர்ஸ் அப்படின்னு நினச்சிக்கணும். ஆல்ரெடி சில பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் படிக்கும் போதுலாம் எம்ப்ளாயின்னு சொல்லும் போது நான் வேற யாரும் நினச்சிக்கிட்டேன். லைக் இந்த ஒத்தனார தான் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அப்படிங்கும் போது தான் நான் நினச்சிட்டு சுற்றிட்டு இருந்தேன். அதனால தான் நான் இப்போ சொல்லிக்கிறேன். ஓகேவா. சரி, விச் மீன்ஸ் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லா மெம்பர்ஸையும் எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஓனருக்கு கீழே நீ இருக்கிறனால எம்ப்ளாயி. அப்போ எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்கலாம், கரெக்டு தானே. எத்தனை எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, சச்சஸ் ஒரு ஹச்ஆர் அண்ட் தென் டீம் லீடர், டீம் மெம்பர்ஸ் ஒரு 5 பேர், கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் மினிமம் இருப்பாங்க. அப்போ 50 பேரையும் சேர்த்து ஒரு கம்பெனியில இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட ஃப்ரெண்ட் ஒரு கம்பெனி லைக் ஃபசிலா அண்ட் ஃபாத்திமா வேற வேற கம்பெனின்னு வச்சுக்குவோம். ஃபசிலாவோட கம்பெனியில் 50 பேர், ஃபாத்திமாவோட கம்பெனியில் 60 பேர். இப்போ ஃபசிலா கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் எவ்வளோன்னு கேட்டால் 50, ஃபாத்திமாவோட எம்ப்ளாயி நம்பர்ஸ் கேட்டால் 60. ஓகேவா. ஸோ அந்த 60 மெம்பர்ஸோட நேமை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நேமு மட்டும் இருக்காது. டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், ஜெண்டர் இருக்கும், அப்போ அவங்க என்ன ரோலில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர் ஆகக்கூடிய டைமா இல்லை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை இயர்ஸில் இவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகேவா. அப்போது ஃபாத்திமாவோட கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் இது வேணும் அப்படிங்கிறத எப்படி வாங்குவாங்க, லைக் ஒரு கம்பெனி சேர்ந்து வாங்கி அதை நீ பேக் எண்ட்ல போடணும். ஓகேவா. இப்போ நல்ல ஒரு சின்ன ஒரு வெப்சைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு சர்ச் பார் இருக்கு. லைக் ஃபாத்திமாவோட கம்பெனியோட லிஸ்டஸ் எல்லாம் அந்த சர்ச் பார். நீ சர்ச்சில் போயிட்டு ஃபாத்திமா கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு லைக் எனிவேஸ் தர்ஷனா ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் தர்ஷனாவோட டீட்டெயில்ஸ் உனக்கு வேணும் அப்படின்னா சர்ச் பாரில் போயிட்டு தர்ஷனான்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்து அப்படின்னா தர்ஷனாவோட லிஸ்ட்டு கடைன்னு வரணும். ஓகேவா. ஸோ இந்த லிஸ்ட் எங்கேருந்து வந்துச்சு, அப்புறம் நீ எப்படி சர்ச் பண்ணோன்னே கரெக்டாக தர்ஷனாங்கிற பேரில் போய் எப்படி எடுத்து வந்துச்சு. ஒரே கம்பெனியில் தர்ஷனா மட்டும் இருப்பாங்களா, மேபி அதே பேரில் இன்னொருத்தவங்களும் இருக்கலாம். ஏன் 2 பேராக இருக்கும்போது கரெக்டாக ஒருத்தவங்களோட யூனிக்கான இதை எடுத்துகிட்டு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். கரெக்டாக. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கேன். நீங்கள் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்னால ஒரு பவரில் கேட்குறேன். நான் சேம் சர்ச் பாரில் போயிட்டு ஒரே பேர் தர்ஷனா 2 பேர் இருக்காங்க. ஓகேவா. ஆனால் 2 பேர்த்துக்கும் ஏதோ ஒரு சிம்டம்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்குன்னு ஃபேஸை பார்த்தா வேற ஆள் தான் இருப்பாங்க, அதுதான் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரில் அவங்க டீட்டெயில்ஸில் ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். அதை வச்சு தான் கோடிங் வந்து சர்ச் பண்ணி நம்ம எந்த தர்ஷனாவை கேட்கோங்கிறத எடுத்துகிட்டு வரும். ஓகேவா. ஸோ அது எப்படி எடுத்துகிட்டு வந்துச்சு, அந்த சிம்டம்ஸை எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம், யாராவது எதாவது கெஸ் பண்ண முடியுதா? நம்ம ஆல்ரெடி சின்ன பிள்ளையிலே பார்த்துருப்போம். அட்டண்டன்ஸ் எடுக்கும் போதே ஒரே பேரில் இருந்தால் அவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு
நேம்லேயே வச்சு நம்ம கூப்பிடுவோம். எனிஒன் ஐடி நம்பர். சூப்பர், ஃபாத்திமா சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் நிரூபிச்சிட்டாங்க. ஓகே, ஐடி நம்பர். அதர் தன் தட் எனிஒன்? சூப்பர், ஃபசிலா இனிஷியல். ரைட், சூப்பர்டா. எஸ், இந்த ரெண்டு காமனா இருக்கவே இருக்காது. கரெக்டா? ஐடி ஃபர்ஸ்ட் தர்ஷனா எம்ங்கிற இனிஷியலுக்கு ஐடி வேற நம்பர் இருக்கும், தர்ஷனா டிங்கிற இனிஷியலுக்கு வேற ஏதாவது ஐடி நம்பர் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு தான் கெயின் பண்ணி நம்ம கோடிங் எடுத்துட்டு வந்து கொடுப்போம். ஓகேவா? சரி, இப்போ ஃபாத்திமாவோட கம்பெனி லிஸ்ட்டை நம்மளோட ப்ரோக்ராம்குள்ள போட்டுட்டு, ரைட், போட்டாச்சு. ஓகேவா? போட்டதை லிஸ்ட் பண்ணி நம்மளுக்கு காமிக்குது பேரை டைப் பண்ணோன்னே. ரைட், இதுதான் நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ அந்த ஃபாத்திமாவோட கம்பெனி லிஸ்ட், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அவங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு ஃபைல்ல வாங்கியிருப்பேன். கரெக்டா? அவங்க ஒன்று என்கிட்ட பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி ஒன்று கொடுத்துருக்க மாட்டான். மேபி ஏதாவது எக்ஸல் ஷீட்லயோ இல்லை எதுலயோ வந்து காப்பி பண்ணி கொடுத்துருப்பாங்க. கரெக்ட் தானே? காப்பி பண்ணதை நம்மளோட பேக் எண்ட்ல போடணும். பேக் எண்ட்ல போட்டுதான் ஒரு ஏபிஐ கால் வச்சு அந்த சர்வர் மூலியமா, பேக் எண்ட்னா என்ன, ஒரு டேட்டா பேஸுங்கிற ஒரு பெட்டிக்குள்ள நீ தான் போடணும். போட்டு அந்த பெட்டிக்குள்ள எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணிட்டு அந்த ஸ்டோர் பண்ண இதுல இருந்து உனக்கு வந்து எடுத்துட்டு வரணும். நீ சொல்ற பேரை சர்வர் மூலியமா, அந்த ஏபிஐ கால்னு சொல்றோம்னா அந்த கால் போய் தர்ஷனாங்கிற ஐடியை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? அப்போ நீ அந்த டேட்டா பேஸ்ல தூக்கி போடுற பத்தியா, தூக்கி போடும் போது கரெக்டா ஃபாத்திமாவோட கம்பெனி தான், அவங்கள்ட்ட இந்த 16 மெம்பர்ஸ் தான் அப்படிங்கறத நீ செப்பரேட் பண்ணி சொல்றதுக்காண்டி தான் யார் வந்திருக்கா, ஜேசாங்கிறது வந்திருக்காங்க. ஓகேவா? அந்த ஜேசான் மூலியமா தான் நீ உள்ள போய் ஈஸியா உன்னால அந்த டேட்டா பேஸ்க்குள்ள போட முடியும். நான் சொல்ல வரதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? யாருக்கு எது டவுட்ஸ் இருக்கா? புரியலன்னா கேளுங்க, திரும்ப நாள் இருந்தேன். ஃபசிலாக்கு ஓகே, ஓகே, தர்ஷனா ஓகே, செகண்ட் ஒன் ஓகே, ஃபாத்திமா ஓகேவா? சூப்பர், ரைட். சரி, இவ்வளவுதான். ஓகேவா? அப்போ நம்மளோட கண்டென்ட், அதாவது ஃபாத்திமாவோட கம்பெனி லிஸ்ட் எல்லாம் ஒரு கண்டென்ட். அந்த கண்டென்ட் எல்லாம் கட்டப்பையில போட்டுட்டு வந்து வீட்டுல வந்து வைக்கேன். வீடு என்னது? டேட்டா பேஸ். கட்டப்பை இருக்கிறது ஜேஎஸ்ஆன். சிம்பிள். ஓகேவா? அப்போ அந்த ஜேசானை எப்படி எழுதணும்? நீங்க தான் சின்டாக்ஸ் கிடையாதுன்னு சொன்னீங்களா, அப்ப எப்படி எழுதணும்னு கேட்டா எழுதணும் தான். பட் ஜாவா ஸ்கிரிப்ட்னு அதுலேயே இருக்கு. அப்போ ஜாவா ஸ்கிரிப்டோட கோட் லைனை யூஸ் பண்ணி எழுதணும். ஸோ சிம்பிளான கோட் லைன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கர்லி பிரேசஸை ஓப்பன் பண்ணிடணும். ஓகேவா? ரைட். அதுக்குள்ள நீ உன்னோட கம்பெனி நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாத்திமா எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு ஒரு அரேல வந்துட்டு நல்லா நோட் பண்ணியிருப்பேன்னு தெரியும், 1 2 3 அப்படின்னு தான் போகும் இண்டெக்ஸ் நம்பர் வச்சு. அந்த அரேல ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூவை ஒருத்தனோட, அதாவது ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ், ஃபர்ஸ்ட் வேலைக்கு ஜாயின் பண்ண அந்த எம்ப்ளாயோட டீட்டெயிலை நீ ஃபில் பண்ணலாம். எப்படி? ஃபர்ஸ்ட் நேம் ஜான், லாஸ்ட் நேம் ஜாம், கமான் போட்டு எப்படி போட்டிருக்காங்க, பட் டபுள் கோட்ஸ்ல ப்ராப்பர்ட்டி கோலன், டபுள் கோட்ஸ்ல வேல்யூ கமா, அடுத்து ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ. ஏஜ், ஏஜ் வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுத்துட்டு நம்பர்னால லைக் கோலன் வச்சுட்டு ஏதாவது நம்பர் 42 35 அப்படிங்கிற மாதிரி கமா போட்டு அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் க்ளோஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதிடும். ஆப்ஜெக்ட் மாதிரி எழுதி கமா போட்டு அடுத்த கர்லி பிரேசஸ்ல நெக்ஸ்டோட எம்ப்ளாயி நம்பரை ஸ்டார்ட் பண்ணும். அப்படியே ஒரு 50 இருக்காங்கன்னா நீ 50யோட எம்ப்ளாயிஸையும் நீ ஃபில் பண்ணி இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுதா ஒரு அரேக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துட்ட. இந்த ஜேசான் ஃபைலை அப்படியே எடுத்து உன்னோட எதுல போட்டுடலாம், டேட்டா பேஸ்ல போட்டுடலாம் ஈஸியா. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டா? இது யாருக்கும் புரியாம இருக்கா? சூப்பர். சரி, ஒரு சின்ன ஒரு கொஸ்டின், ஒரு ரீகால் மாதிரி தான். ஓகேவா? ரொம்ப கொஸ்டின் கேட்கன்னு நினைக்கிறீங்க. ரைட்டா? சரி, இனிஷியல். ஓகே, இனிஷியல் இனிஷியல் வேல்யூ சரி வேணாம், அப்படிலாம் வேணாம். ஓகே, எம்ப்ளாயீஸ்ங்கிறது எதுல இருக்கு? எனி ஒன் ஏதாவது ரிப்ளை. எம்ப்ளாயீஸ் எதுல கன்சிடர் ஆகிருக்கு? குழப்பமா இருந்தா திரும்ப நாள் கேளுங்க சொல்றேன். இந்த எம்ப்ளாயிஸ்ங்கிற வேர்டு ஓவராலா எதுக்குள்ள இருக்கு? எம்ப்ளாயிஸ் அவங்க ஆப்ஜெக்டா தான் கொடுத்திருக்காங்க. புரியல, என்னடா எம்ப்ளாயிஸ்ங்கிறது ஆப்ஜெக்டா கொடுத்திருக்காங்களா? ஏன்னா எம்ப்ளாயிஸும் டபுள் கோட்ல தான் இருக்கு, அவங்க கோலன் வச்சுதானே அரே ஆஃப் வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஓகே, சரி சரி சரி, ஓகே. எஸ், தர்ஷனா சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் தான். பட்
ஒரு வேல்யூவை செட்டில் பண்ணும்போது இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, இது ஒரு வேல்யூ. ஓகேவா? அந்த வேல்யூக்குள்ள இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் ஓப்பன் ஆகுது விச் இஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ. அப்படிதான் வருது. தர்ஷனா சொன்னோமே அப்படிதான். ஓகேவா? ஆனா நான் இப்போ எம்ப்ளாயிஸ் எங்க இருக்கு அப்படின்னா இந்த கேர்லி ப்ராசஸ்க்குள்ள இருக்கு. இந்த கேர்லி ப்ராசஸ் யாருன்னு நீங்க சொல்லணும்னா ஜேசான்னு சொல்லணும். ஓகேவா? சிம்பிள், அவ்வளவுதான். தர்ஷனா சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், பட் ஆல்ரெடி அதுல ஆப்ஜெக்ட் நொட்டேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது ஓவராலாவே நம்ம ஆப்ஜெக்ட் மேல ஆப்ஜெக்ட் வச்சு பேக் பண்ணிருக்கோம். அந்த பேக்கிங் பேர் தான் எனக்கு ஜேசான். ஓகேவா? நீங்க வந்துட்டு ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்க, ஜேசான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு டவுட் வரும். ஓகேவா? இப்போ இந்த லைனை வந்து கேட்டோம் அப்படின்னா நீ வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லிடலாம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு கீழே வருது விச் இஸ் ஒரு வேல்யூ அரேக்குள்ள ஜென்ரேட் ஆயிருக்கு. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இதுக்குள்ள வச்சு நடக்கிறது எல்லாத்தையுமே நீ ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஓவராலா நிறைய ஆப்ஜெக்ட் சேர்ந்து ஒரு பேக்கா இருக்கிறத நீ என்னன்னு சொல்லலாம், ஒரு ஜேசான் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். விச் இஸ் எம்ப்ளாயிஸ் ரிலேட்டட் டு ஜேசான் ஃபைல். ஓகேவா? சரி. எம்ப்ளாய்க்கு இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு உள்ள இருக்கிற வேல்யூஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் யாரு? மீன்ஸ் அவங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகியிருக்காங்க? அவங்க 2 பிளாட்ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் என்ன? எம்ப்ளாயிஸ் பிளேஸ் ஆனது அவங்க உள்ள இருக்கிற வேல்யூஸை கேட்க, அதாவது இந்த 3 பேரை கேட்க, அவங்க எதுல ஸ்டோர் ஆகிருக்காங்க? எனிஒன்? கேள்வி புரியலையா? புரியலன்னா ரைட் ஹேண்ட் பண்ணுங்க, இல்ல ஆன்சர் தெரியலன்னா டவுன் தம் கொடுங்க. ஹலோ, என்னாச்சு? ரொம்ப கேள்வி கேட்டுருந்தோம். புரியலையா? ஓகே ஓகே. இப்போ இந்த எம்ப்ளாயிஸ் இருக்கு. ஓகேவா? இந்த எம்ப்ளாயிஸுங்கிற ஜேசான் ஃபைல்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஜேசான் ஃபைல் எம்ப்ளாயிஸ். இந்த எம்ப்ளாயிஸோட வேல்யூஸ் யாரெல்லாம் விச் இஸ் இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கோலன் வச்சு அதுக்கப்புறம் அறைக்குள்ள ஒரு வேல்யூஸை வச்சிருக்கோம். கரெக்டா? அப்போ ஒரு 3 வேல்யூ வச்சிருக்கேன். அப்போ இந்த 3 வேல்யூ எதுல பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா எம்ப்ளாயிஸ்ல உள்ள அரேல பிளேஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இதை நீ எக்ஸ்போர்ட் பண்ணி எங்கேயாவது கூப்பிட்டுக்கலாம் இந்த எம்ப்ளாயிங்கிற பேர்ல. அப்போ இந்த 3 வேல்யூ அரேல பிளேஸ் ஆயிருக்கு. அதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்போ அரேக்குள்ள 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர் யாரு அப்படின்னா 3 ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள நிறைய ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் இருக்கு. செகண்ட் ஆப்ஜெக்ட்குள்ள அப்படி, தேர்ட் ஆப்ஜெக்ட் அப்படி அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சரி. எம்ப்ளாய்ங்கிறது எதுல பிளேஸ் ஆயிருக்கு? அரேக்குள்ள. அரேக்குள்ள யாரெல்லாம் இருக்கான்னா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க. அப்போ இதுல இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் 0 விச் இஸ் எம்ப்ளாயோட இண்டெக்ஸ் வேல்யூ 0 யாருன்னு கேட்டா இங்க யாரை சொல்லுவோம்? இந்த இடத்துல இந்த கொஸ்டின் யாருக்கா பதில் சொல்ல முடியுதா? ஜான் டோ. ஓகே, ஃபசிலா சொன்னது கரெக்ட். எஸ், இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் 0 யாருன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லா. இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் 1 யாருன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லா. ஓகேவா? ஸோ இதுதான். இப்போ ஜேசான் என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓவராலா கன்சிடர் பண்றது ஜேசான். ஓகேவா? எம்ப்ளாய்க்குள்ள யாரு இருக்கானா அரேக்குள்ள 3 பேர் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ பிரிச்சு தெளிவா பார்க்கணும் கோட. ரைட்டா? சரி. இப்போ நெக்ஸ்ட் ஏதாவது அவுட் புட் இருக்கான்னு பார்க்கலாம். Okay, theoretical. A JSON format is synthetically identical to the code for creating JavaScript object. Because of this similarity, a JavaScript program can easily convert JSON data into native JavaScript object. இந்த JSON இருக்கிறதுனால தான் நிறைய ஒரு ஃபார்மேட்டை ஈஸியான ஒரு வேக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அப்படி என்ன ஃபார்மேட்லாம் இருக்குன்னா அது நீங்க பேக் அண்ட் பார்க்கும்போது தெரியும். ஓகேவா? ஒரு பேக்கேஜா ஈஸியா அனுப்புறதுக்கு இந்த JSON ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இட்ஸ் சின்டாக்ஸ் ரூல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா data is in name value pair, data is separated by commas, curly braces hold objects, square brackets hold arrays. இதை வந்து ஒரு மெயினான சின்டாக்ஸா நம்ம இதை பார்க்க முடியாது. பிகாஸ் ஜாவாஸ்கிரிப்ட்
கோடை ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் எழுதியாகணும். அப்போ எழுதும் போது என்னெல்லாம் எழுதணும் அப்படிங்கிற மெத்தட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நேம் வச்சு எழுதணும். ஓகேவா, இதுக்கு பேர் எம்ப்ளாயிஸ் அண்ட் செப்பரேட்டட் பை கமாஸ். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் முடியும் போது கமா வைக்கணும். நீங்க இதுலயே வந்துட்டு இங்க முடியுதா அந்த அரே கமா போட்டுட்டு இன்னொரு எம்ப்ளாயி விச் இஸ் வேற ஏதாவது கம்பெனிக்குள்ளதையும் இல்லை இந்த கம்பெனி ரிலேட்டடான ஸ்டாஃப்ஸ்ன்னு போட்டுட்டு கூட அப்படியும் கிரியேட் பண்ணலாம் இன்னொரு அரே. ஓகேவா, ஆனா இந்த ஜேசான் ஃபைலுக்குள்ள 2 அரே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் ஆகும். ஓகேவா, அந்த கான்செப்ட் தான். And then data is separated commas, curly braces hold the object. So objects எல்லாம் hold பண்றது curly braces தான். Square brackets hold arrays. சரியா, array hold பண்றது square bracket, object hold பண்றது curly braces. அதை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And as which is the data is written as name. So the name and value உள்ள எழுதுற அந்த ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ இருக்குல்ல, அதுதான் வந்து நேம் அண்ட் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. which is passed consist of a field name followed by a colon followed by a value. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். இது ப்ராப்பர்ட்டி, இது வேல்யூ, நடுவில் கோலம் வைக்கிற விஷயம். JSON names require double quotes, JavaScript name do. ஆக்சுவலா எல்லாமே வந்துட்டு நீங்க டபுள் கோட்ஸ்ல கொடுக்குற போது தான் இருக்கும். ஓகேவா, மேபி நம்பர்ஸ் மட்டும் வராதுன்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த சைடு வர்றது எல்லாமே கண்டிப்பா டபுள் கோட்ஸ்ல இருக்கணும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. நேம்ஸ், அதாவது இங்க ப்ராப்பர்ட்டியோட இது வந்துட்டு டபுள் கோட்ஸ்ல இருக்கும். வேல்யூ வந்துட்டு இஷ்டத்துக்கு அது கேரக்டர்னா டபுள் கோட்ஸ் போடலாம், நம்பர்னா நீங்க வந்து டபுள் கோட்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற ஒரு லைன் தான் ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ 2 ப்ராப்பர்ட்டி, இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது வேல்யூ, இது வேல்யூ. அதுதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் யார் வரா அப்படின்னா JSON array is written inside the square bracket. எல்லா ஆப்ஜெக்டையும் சேர்த்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல எழுதணும் அப்படின்னா அது JSON array. அந்த அரேக்கு பேர் என்னன்னா எம்ப்ளாயிஸ். ஓகேவா, ஸோ அந்த இதை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இங்க ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்காங்க. ஸோ சிம்பிளா முதல் கிரியேட் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் JSON ஸ்ட்ரிங் அப்படின்னு அண்ணா ஸ்மித்னு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. என்ன மெத்தட்ல வந்து பிரிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஃபார்முலால பார்க்கலாம். ரைட்டா, சரி. ஃபர்ஸ்ட் பார்த்தா ஒரு H2 இருக்கு அண்ட் தென் ஒரு p tag, அதை எம்டியா வச்சுருக்காங்க டெமோ. அப்போ p tag எம்டியா வந்துட்டனாலே நீங்க என்ன பண்ண போற, டோம் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ண போற. ஐடி வச்சிருக்காங்க டெமோ ஒன்று. சரி, let இப்போ ஸ்கிரிப்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்திருக்காங்க. let text equals to நம்ம அங்கே எழுதின வேல்யூ எல்லாம் அப்படியே சிங்கிள் கோட்ஸ்ல ஃபுல்லா போட்டுருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போதே நல்லா நோட் பண்ணு, கேர்லி பிரேசஸோட ஸ்டார்ட் பண்ணி தான் எல்லாம் நடக்கும். இதை இப்படிதான் எழுதுவாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, இந்த மாதிரி வேல்யூஸ் நிறைய வரும். இப்போ 60 மெம்பர்ஸ் நான் சொன்னேன் ஒரு ஃபாத்திமா கம்பெனில, அவ 60 மெம்பர்ஸையும் இந்த இடத்துல எழுதுவியான்னு கேட்டா இல்ல. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்னால இங்கேயே பார்த்துடுறோம், பட் அதுக்குன்னு ஒரு தனி .js ஃபைல் போட்டு employees.js ஃபைல் வச்சு அதுல எழுதுவாங்க. ஓகேவா, ரைட். ஸோ கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி அதுல உள்ள எல்லா வேல்யூஸும் போட்டாச்சு. ரைட், இப்போ கான்ஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் டென்ஸ் டு JSON.parse டெக்ஸ்ட். ஓகேவா, என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டுங்கிறத JSON-ஆ கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, JSON.parse ஆஃப் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்டுங்கிறது யாரு இங்க எழுதி இருக்கிறது, ஆக்சுவலா JSON ஃபைல் தான். ஆனா நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதை டிக்ளேர் பண்ணி பிரிண்ட் பண்ண போற அப்படின்னா இது வந்து நம்ம பேக் எண்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, பட் உன்னோட ஜாவா ஸ்கிரிப்ட் உன்னோட வெப் பேஜ்ல நீ இந்த மாதிரி டைரக்டா எடுத்து பிரிண்ட் பண்ண போறேன்னா இந்த மாதிரி லைன் எழுதணும். இட்ஸ் இஸ் JSON.parse. கொடுக்குற வேரியபிள் வந்து JSON ஓட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோன்னு சொல்றேன். யார்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லி ஆப்ஜெக்ட் OBJ-ங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டேன். ரைட், இப்போ அந்த டெமோ எடுத்துக்கிறேன். ஸோ document.get element by id demo dot inner html பிரிண்ட் பண்ண போறதுனால inner html equals to object dot employee array 1. இப்போ புரியும் நினைக்கிறேன் நான் இண்டெக்ஸ் வேல்யூ ஏன்னு சொன்னேன்னு. ஆப்ஜெக்ட் டாட்னா என்ன, இந்த டெக்ஸ்ட், அதாவது இதுதான் இந்த டெக்ஸ்ட் டாட் எம்ப்ளாயீஸ் இதுல இருக்கிற யார். ஃபர்ஸ்ட் கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணா யார் இருக்கா, ஒரு எம்ப்ளாயி இருக்கா அரே. நீ கமா போட்டு இன்னொரு அரேனாலும் எழுதலாம். ஸோ எம்ப்ளாயீஸ் அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல 1 அப்படின்னா இது 0, இது 1, இது 2. அப்போ இந்த இதை எடுத்திருக்கேன். ஓகே, எடுத்ததை என்ன பிரிண்ட் பண்ணணும், டாட் ஃபர்ஸ்ட் நேம் 1ல இண்டெக்ஸ் ஆஃப் 1ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் யாரு, அண்ணா, அண்ணாங்கிற பிரிண்ட் லைன் பிளஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டு திரும்ப பிளஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் எம்ப்ளாயிஸ் 1 திரும்ப அதே இதுல லாஸ்ட் நேம் ஸ்மித்.
அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு ஸ்மித்ங்கிறத பிரிண்ட் ஆகும். இந்த ஆப்ஷன்ஸ் ஏங்க யூஸ் பண்றாங்கன்னா அவுட்புட்ல நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு, ஓகேவா. பட் ஜேசானோட மேக்ஸிமம் இதை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். லைக் அந்த பேக்கெண்ட் நீங்க டேட்டா பேஸ்லாம் படிக்கும்போது தெரிஞ்சிடும், ஓகேவா. அப்போ ஏன் நம்ம ஜேசான் படிச்சோங்கிற ஃபார்மெட் உங்களுக்கு தெரியும். ஜேசானோட ஃபார்மெட் என்ன அப்படிங்கிற ப்ரொசீஜரை நீங்க தெரிஞ்சுக்கணுக்காண்டி தான் இப்போ நாங்க இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல வச்சிருக்கோம், ஓகேவா. ஸோ அந்த எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்டா? யாருக்கும் புரியாம இருக்கா? திரும்ப எதுவும் நடத்தணுமா? ஓகே, ஓகே, பாத்திமா ஓகே, கிருஷ்ணா ஓகே, சூப்பர்லாம் ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஓகே, அந்த பார்த்தோம் பற்றி அந்த மெத்தட்ஸை பற்றி கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்கிறத மட்டும் இங்கே இப்போதைக்கு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த ரெண்டும் தான். JSON.parse which takes the JSON string and transform into a JavaScript object. அதாவது நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது ஜேசானோட ஃபைலு, அதை உன்னோட ஜாவாஸ்கிரிப்ட் கன்வெர்ட் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம். அண்ட் ஸ்ட்ரிங்கிஃபைங்கிறது கிட்டத்தட்ட ஒன்று தான், பட் விச் த ஜாவாஸ்கிரிப்ட் வேல்யூ டு ஏ ஜேசான் ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன். அதாவது மல்டிபிள் கான்செப்ட்ஸ் ஆஃப் அந்த ஸ்ட்ரிங் ஹேண்டில் ஆகும்போது ஸ்ட்ரிங்கிஃபை அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டை யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. இது நம்ம மேக்ஸிமம் அவ்வளோவாலாம் இங்கே எழுத போக மாட்டோம், ஏன்னா ஜேசான் ஃபுல்லாக பேக்கெண்டுக்கு தான் தேவை, ரைட்டா. சரி, இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில் ஆகும்போது செப்பரேட்டடாக எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. நம்ம இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சாரி ஓகே, இந்த இதில் வந்துட்டு இன்னொரு எம்ப்ளாயி பதில் இன்னொன்னும் வச்சு காமிக்கிறேன், அது எனக்கு எடுக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம், ரைட்டா. ஸோ ரைட், நம்ம இந்த கோடை விஷுவலில் பார்க்கலாமா? பிபிடி வைஸ் ஆல் ஓகே தானே? விஷுவல் போயிடலாம்ல? ரைட், ஓகேண்ணா. சரி, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ரைட், index.html கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே பாருங்க ஒன் பை ஒன்னா. வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம் நடுவில், ஓகேவா. மிஸ் பண்ணிடுவாங்க. சரி, சேம் அந்த HTML இதை ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். ஸோ பாடியில் வந்துட்டு ஒரு H2ல JSON இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அடுத்து ஒரு P tag ஓகேவா. இன்னொரு P tag வந்து எம்டியா விட்டுட்டு அதுக்கு ஐடி வந்து லைக் டெமோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் வந்துட்டு எப்படி எடுப்பாங்க அப்படின்னா இப்படி இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் employee.js அப்படி எழுதி இதில் வந்துட்டு ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் எம்ப்ளாயி டென்ஸ் டூ அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள எம்ப்ளாயி கோலன் இப்படி வச்சு கர்லி ப்ராசஸ்க்குள்ள லைக் அந்த ஃபர்ஸ்ட் நேம் தெரியுதா, அதே கேட்குது ஒரு எக்ஸ்பெக்டட் கோலன். ஸோ கோலன் வச்சு கமா கொடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட் நேம் சும்மா அப்படி சிஎஸ்சி திரும்ப அதே இதை நம்ம கீழேயும் கொண்டு வந்துக்கலாம். இதில் வந்துட்டு ஃபசிலா
சரி ரைட். ஸோ இப்படியும் கிரியேட் பண்ணி இந்த இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனியாக கூப்பிட்டு இது நம்ம ஹெச்டிஎம்எல்ல இது வந்து மாற்ற முடியாது. ஆனால் ரியாக்ட்ல நம்ம பண்ணும்போது நம்ம இந்த இம்போர்ட்னு ஒரு கான்செப்ட் படிச்சோம்ல, அதை இம்போர்ட் பண்ணி இங்க இருந்து நீட்டா எடுத்து எழுதுவாங்க. இந்த இடத்துலயும் இந்த இப்படி ஸ்கிரிப்ட்னு போட்டு லைக் ஸ்கிரிப்ட் சோர்ஸ் டாட் ஸ்லாஷ் இப்படி இப்படி எடுத்தும் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த ஸ்லைஸ் எடுத்து. பட் நம்ம இப்போ பண்ண வேணாம், பிகாஸ் இருக்கிறதையும் இவ்வளோ குழப்பி விட்ட மாதிரி வேணும். இப்போதைக்கு ஜேசான்ல என்ன மெத்தட் அப்படிங்கிற மாதிரி எடுத்து நம்ம பண்ணுவோம். ஓகேவா, சரி. ஸோ இங்கே டைரெக்டாக நான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன். ஸோ ஸ்கிரிப்ட் அதில் வந்து சேம்ல டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டு சிங்கிள் கோட்ஸில் கர்லி ப்ரேசஸ்க்குள்ள எல்லாத்தையும் வச்சுப்பேன். ஓகே, பட் இங்கே வேற பிரச்சனை இருக்கு. இது ஃபுல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா சிங்கிள் கோட்ஸில் இருக்குமா, விச் மீன்ஸ் அந்த ஓகே சரி இவ்வளோ எரர் காமிக்கா. ஓகே, இதுவும் டபுள் கோட்ஸில் காமிக்கணுமா, அண்ட் தென் இது ஃபுல்லாக ஒரு கோட்ஸில் மீன்ஸ் ப்ளஸ் வச்சு தான் எடுக்கணுமா. ஏன் இப்படி மாற்றினாங்க இவங்க? ஓகே ஓகே வெயிட், நான் உங்களுக்கு எரரை கிளியர் பண்ணிட்டு வரேன். இருக்கேன், பட் ஏன் இந்த இப்படி ஆகக்கூடாது. இப்போதைக்கு இது இப்படி இருக்கு, பட் ஏன் இப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஃபார்மெட்டில் தான் கொடுக்கணும் டெக்ஸ்ட்டை. சிம்பிளாக அப்படி கொடுக்கலாம், இப்படி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஜேசானு. ஓகே இட்ஸ் ஓகே. இப்போதைக்கு நீங்கள் பாருங்கள், நான் அந்த டபுள் கோட்ஸ் வச்சு ஏன் வரலங்கிறது டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகேவா, சிம்பிளாக ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டு கர்லி ப்ரேசஸ் வச்சு பண்ணிட்டாலே அது ஜேசான்ங்கிறது கன்சிடர் ஆயிரும். ஓகேவா, ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் நேம் அந்த மாதிரி எடுத்துக்கும். சரி, இப்போ நம்ம வாங்கின ஜேசானை என்னன்னு சொல்லணும்னா இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அதில் நான் டெக்ஸ்ட்னு போட்டுப்பேன். ஓகேவா, அப்புறம் டெக்ஸ்ட்டை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்புட்டை பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்மளுக்கு இந்த அவுட்புட் இருக்கு. இப்போ நான் கீழே என்ன பண்ண போறேன் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டெமோ வாங்கிக்கிறேன். வாங்கி அதில் பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த HTML போட்டு ஈக்குவல்ஸ் டு ஆப்ஜெக்ட் ஜேசான் தானே வச்சோம், ஜேசான் டாட் எம்ப்ளாயி ஆஃப் ஒன் டாட். ஆக்சுவலாக அது எடுக்கலை, டாட் வச்ச உடனே இந்த ஃபர்ஸ்ட் நேமுங்கிறதுலாம் வந்துடும். ஆனால் அது வரலன்னு நினைக்கிறேன். எஸ், அவுட்புட் வரல.
ஒன் பையா லைன் டைப் பண்ணி பார்க்குறேன் இது நடக்குதாங்கிறது. ஆகாது, ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல. ஓகே கைஸ், இதை நான் பார்க்குறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் செஷனில் இதை என்னென்னு எடுத்துகிட்டு வரேன். பிகாஸ் இது கரெக்டாக தான் ஃபில் பண்ணுறோம். பட் ஓகேவா, அந்த inner.html போட்டு இந்த நேம் எடுக்கும் போது ஜேசனோட ஃபைல் கரெக்டாக ரிசீவ் ஆகி வரும். ஓகேவா, இந்த இடத்துல இருந்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கணும். ஆனால் இது ஏன் இப்போ இப்படி பண்ணுதுன்னு எனக்கே தெரியல. நான் ஃபார்மெட்டை மாற்றி வச்சுட்டேன்னு தெரியல. கைஸ், ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷனில் அதை பார்க்கலாம். ஓகேவா, நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு ரிமெம்பர் பண்ணுறேன்னு சொன்னீங்க, அதையும் ரிமெம்பர் பண்ணிங்க. நான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அவங்க என்னென்னு கேட்டுட்டு சொல்லணும். ஓகேவா, ஆனால் இதுதான் ப்ரொசீஜர். ஏன் ஹேங் ஓவர் ஆக மாட்டேங்குன்னு எனக்கு தெரியல. ரைட்டா? ஸோ ரைட், ஆல் ஓகே தானே? பட் எக்ஸாம்பிள் புரியாமல் இல்லை யாருக்கும்.